எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் எலெக்ஷன் இருக்குது. இந்த ஒரு தடவையாவது நம்ம வந்து நல்லா முழிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தடவை நம்ம தவற விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து டிவிகேயில் வந்து அந்த டிவிகே கொடியை வந்து நாங்கள் தோளில் போட்டுட்டோம்னாலே டிவிகே தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல. திமுகவில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் பணம் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் அதிமுக, திமுக வந்து 1500 ரூபாய். சரியா? ஆனால் அவங்க வந்து மேலிடத்துல எல்லாருக்கும் பொதுவாக இத்தனை ஓட்டு இத்தனை பேர் அப்படின்னு கணக்கு எடுத்து தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே உள்ள ஆசாமிகள் நாங்கள் டிவிக்கில் உள்ள எல்லாரையும் ஒதுக்கிட்டாங்க. எங்களுக்கு காசு அந்த அமௌண்ட்லாம் கொடுக்கல, எங்களுக்கெலாம் அந்த அமௌண்ட்டு வரல. ஓகே, பரவாயில்ல. அப்போது இந்த எலெக்ஷனில் ஒரு ரேஷன் கார்டுக்கு 3 லட்சம் ரூபாய் இந்தியா தமிழ்நாட்டில் கடனில் இருக்குது. இப்போ எங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ உங்களோட இருக்க ஆசாமிக எல்லாரும் வந்து அதை சாப்பிட்றாங்க. 30 பேர் இப்போ எங்கள் ஒரு கிராமத்தில் 30 பேர் 40 பேர் 50 பேர் ஏப்பா இவங்களாம் டிவிக்கே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கல. ஓகே, எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு பணம் தேவையில்லை. ஏன்னா இந்த 1000 ரூபாய் காசெல்லாம் நிறைய பேருக்கு வரல. பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு தான் அந்த பணமும் வருது. சரியா? இல்லாத ஏழைங்களுக்கு வரல. அது மாதிரி இந்த 1000 அந்த 1500 பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு தான் போயிருக்கு, ஏழைங்களுக்கு வரல. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரே ஒரு தடவை நம்ம வந்து நாளைக்கு நம்ம முழிச்சுக்கலைன்னா நம்ம நாடு வந்து உறங்கிவிடும். அதை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சிங்க, தாத்தா, பாட்டிங்க, அப்பா, அம்மா எல்லாருமே விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க. இந்த ஒரே ஒரு வாய்ப்பு அவருக்காக கொடுங்க. அவர் வரணும். எல்லாரும் பேசிக்கிறாங்க, அவர் வந்துட்டாருன்னா வந்து அந்த இதை பண்ண மாட்டார், இந்த இதை பண்ண மாட்டார் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம். செய்கிறேன்னு அண்ணன் சொல்லிட்டாங்க, அதை நிச்சயமாக அண்ணன் செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. அதே போல் தான் நீங்களும். ஏன்னா நாங்கள் கேன்வாஸ்க்கு போன அத்தனை இடத்துலையுமே குட்டி குட்டி குழந்தைங்க வந்து தாத்தா நீங்கள் வந்து விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும், அப்பா நீங்கள் விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும், அம்மா நீங்கள் விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறப்ப எங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அன்னைக்கு எம்ஜிஆரை நாங்கள் பார்த்தோன்னா சின்ன வயசாக இருக்கும்போது எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், நேராக பார்த்துருக்கேன். அப்போ அவரை பார்க்கும்போது எப்படி நம்ம அழுதோமோ அந்த ஃபீல் இன்றைக்கி வந்து விஜய் அண்ணாக்கிட்ட இருந்து வருதுன்னா அது எப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. சரியா? நம்மளுக்கு ஏற்றவர், கடவுள் கொடுத்தவர் அவர் தான்னு நம்ம நம்பணும். அதுதான் மெயினே. உண்மைக்கே சொல்கிறேன், எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ரெண்டு பேர் மாற்றி 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 அரசியல் பண்ணி அவங்கவுங்க ஃபேமிலி, அவங்க சொந்தம் பந்தம் எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து பாருங்கள், நாங்கள் கேன்வாஸ் போனப்போ எத்தனை கிராமத்தில் ரோடு இல்லை தெரியுமா? ஆனால் ரோடு போட அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தையெல்லாம் அமைக்கிட்டாங்க. ரோடே கிடையாது. குளம் இருக்குது, அதில் வந்து ஊரணியில் கல் கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. கல் கட்டினாலோ இல்லை ஒரு சுற்றி வந்து முள்வேலி போட்டாலோ அந்த தண்ணி பாதுகாப்பாக இருக்கும். ஆடு மாடு போய் குளிக்காமல் அது வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் இங்கே கிடையாது. இது எல்லாமே நிச்சயமாக விஜயண்ணை செஞ்சு தருவார். என்னென்ன தேவையோ எல்லாமே விஜயண்ணா நமக்காக செய்வாங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் நாளைக்கு ஒரு நாள் சிந்திச்சு ஓட்டு போடுவோமா? நன்றி, வணக்கம்.